அனைவருக்கும் மதிய ஃபேன்ஸ் வந்துருக்காதோ அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று தாயினுடைய அன்பை பற்றி பார்க்க போகின்றோம். ரஷ்ய நாவலிஸ்ட் ஆண்டன் செகோவ் சொல்லக்கூடியவர் த மதர் என்ற ஒரு அருமையான ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலை தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். தாய்க்கு ஈடானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உணர்ந்தால் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தாய் என்பது தன்னலமற்றது. இந்த தன்னலமற்ற அன்பை பார்த்தீங்கன்னா விளக்குவதற்காக ஒரு கதையை சொல்ல போகிறேன். அதற்கு முன் ஒரு தாய் தன்னுடைய பையனை எப்படி எதிர்பார்க்கின்றாள்? 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக ஒரு தனி இடம் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் விழுந்தாலும் இவ்வுலகம் அழ வேண்டும் என்று இந்த ஒரு பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். இது புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இப்பொழுது நம்மளுடைய கதைக்கு வரலாம். ஒரு வயதான தாய் தன் மகனுடன் வசித்து வருகின்றால். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாங்க. மகனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னன்னா புத்தரை நேரடியாக சந்திக்கணும்னு ஆசை. அவன் அந்த தாய்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணுறான், கிளம்பி போயிடுறான். கிளம்பி புத்தரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக தேடி அலையிறான். நான் புத்தரை கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு ஞானியை போய் சந்திக்கிறான். அந்த ஞானி சொல்கின்றார், தம்பி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் புத்தர் அந்த வகுட்டு போனால் நீ சீக்கிரம் பண்ணினா பார்த்துலான்னு திரும்பி போய் பார்க்குறான். பார்த்தா புத்தரை ஆளை காணோம். இப்படி கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கடந்தது. இவனும் பல முயற்சி எடுத்து புத்தரை சந்திக்க முடியவில்லை. கடைசி அந்த ஞானியை போய் சந்திக்கிறான். அந்த ஞானியில மீண்டும் கேட்கிறார், நான் புத்தரை எப்போ சந்திக்கிறேன்னு கேட்கிறப்ப அந்த ஞானி என்ன சொல்கின்றார் என்றால், எவர் காலில் வலது கால் சிறப்பு இடது காலிலும் இடது கால் சிறப்பு வலது காலிலும் உள்ளதோ அணிந்துள்ளாரோ அவர்தான் புத்தர் என்று சொல்லவும், இவனை தேடி பார்க்குறா. அப்படி ஒரு ஆள் எங்கேயுமே கிடையாது. கடைசியாக என்ன பண்ணுறான், வயிறு பசி வேற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் சரியான சாப்பாடுலாம் தூக்கம் இல்லாதனால உடல்லாம் அசந்து போயிடலாம். கடைசியாக என்ன பண்ணுறான், இனிமேல் நம்ம புத்தரை தேடுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இல்லத்தை நோக்கி ஓட தொடங்குகின்றார். இவன் வரும் சத்தத்தை கேட்டு இவனுடைய தாய் தூரத்தில் வீட்டிலேருந்து பார்த்தோன்னு என்ன பண்ணுறா, தன் இடதுகால் சிறப்பை வலது காலிலும் தனது வலதுகால் சிறப்பை இடதுகாலில் போட்டுக்கொண்டு தன் மகனை உச்சி முகந்து வரவேற்பதற்காக வீட்டு வாசலில் செல்கின்றார். பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை கட்டி தழுவுறார். கண்கள் 2 கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பெரிய வருகின்றது. மகனுக்கு ஆனந்த கண்ணீர் பெரிய வருது. ஏன்னா அம்மா இந்த 3 மாதத்துக்கு சந்திக்கிறார். இப்போ சிறிது நேரம் கழித்து அந்த வாலிபன் தன்னுடைய தாயுடைய கால்களை நோக்கும்போது அவள் காலில் இடது காலில் வலது கால் சிறப்பையும் வலது காலில் இடது கால் சிறப்பையும் போட்டிருந்தாள். உடனே கண்ணீர் மல்க தன் தாயை கால்களை பற்றி கொண்டு சொல்கிறார், நான் புத்தரை தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் தேடினேன். ஆனால் உண்மையான புத்தர் என் தாய் தான் என்று சொல்கின்றார். இதே ஒரு தாய் சொல்கின்றார், மகனே உன்னை நான் என் இடுப்பில் வைத்திருந்த போது என் இடுப்பு வலித்தது, உன்னை இறக்கி விட்ட போது என் இதயம் வலித்தது என்று சொன்னார். ஆகவே இவ்வுலகில் தாய் அன்புக்கு நிகர் எதுவும் கிடையாது என்று சொல்லி நன்றி.